ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான யெஷுவா ஹமஷாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷாவின் நாமத்தால சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக என்கிற கற்பனைப்படியையும் மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் மோதுங்கள் என்கிற பிரமாணத்தின்படியையும் முதலாவது எக்காலம் மோதி பிறகு ஜெபம் செய்து இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை எஜமான யெஷுவா ஹமஷாவின் நாமத்தால யாவே தேவனின் கட்டளைப்படி ஆசரிக்க கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒருவருக்கு ஒரு வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் ஹோலேஹா, ஷபாத் ஷலோம் ஹோலேஹா, ஷபாத் ஷலோம் ஹோலேஹா. அல்லேலூயா. சங்கீதம் 2 அதிகாரம் 10 இப்போது ராஜாக்களே உணவரடைங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை படைத்தவரை, உருவாக்கினவரை, பரிசுத்தரை நோக்கி, அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரை, மகிமையும் கனத்திற்கும் உரியவரே, நன்மையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 6 நாளுக்குள்ளாக வானத்தின் பூமியை உண்டாக்கிய நாம் நாளிலே ஓய்ந்திருந்து ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகிறேன். 7ஆம் நாளை ஆசரிக்கும்படி கட்டளையிட்டீரே. அதை ஆசரிக்கும் பொழுது நீர் எங்களுடைய தகப்பனாகவும் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாகவும் இருக்கும்படியான அடையாளமாக இந்த நாள் இருக்கிறது. இலைப்பாறுதலின் நாள், மெய்யான இலைப்பாறுதலினால் சீக்கிரமாய் வரப்போகிறது. தேவனுடைய உங்களுடைய ஒரே பேரான குமாரனுடைய ராஜ்யத்துல நாங்கள் அந்த இலைப்பாறுதலை கண்டடைய போகிறோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிற எங்கள் எஜமானர் யெகோவாவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் சபை கொடுத்து ஆரம்பிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் ஒருவரே தேவன் என்றும் அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்றும் பரிசாற்ற பண்ணமாக ஷமா இஸ்ராயேல் என்றும். ஆமென். அல்லேலூயா. தேவனை துதிக்கும் துதிப்பாடல்களால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர். ஆமென். அவர் மாத்திரம்தான் துதிக்க முடியும் இல்லையா? ஏன்னா அவர் தான் இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் செய்கிற பரிசுத்தர்.
அவர் கிருபை இல்லைன்னா நாம இல்லை இல்லையா? ஒரு தயவு இல்லைன்னா நாம இல்லை. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த வேலையில நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாமன்னு சொல்லிக்க நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. அவர் தான் நமக்குள்ளாக எல்லாமுமாக இருக்கிறார். அவரே நமக்கு போதுமானவராகவும் இருக்கிறார் இல்லையா? ஆகவே உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே என்று இந்த வேளையில நாம துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சூத்திரத்தோடு கூட துதிகளின் தேவனை நம்ம ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தனிமையில் அழுத போதெல்லாம் நீங்கள் கேட்டேன். எங்களை ஆட்சி வழி நடத்தினது உம்முடைய கிருபை. இதெல்லாம் நடந்த போதெல்லாம் தாங்கி பிடித்தது உம்முடைய கிருபையான தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உடையவர், உம்மை போல ஒரு தேவன் இல்லை. நன்றி
ஒப்புக் கொடுக்கிறோம். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை. திறமாக சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை. திறமாக சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்கள் கிருபை. உங்கள் கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்கள் கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்கள் கிருபை வேண்டுமே. உங்கள் கிருபை போதுமே. உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றானில்லை. உங்கள் கிருபை வேண்டுமே. உங்கள் கிருபை போதுமே. உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றானில்லை. யாஷுவா என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்கள் கிருபை. நான் வளர்ந்ததும் உங்கள் கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்கள் கிருபை. நான் வளர்ந்ததும் உங்கள் கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்கள் கிருபை வேண்டுமே. உங்கள் கிருபை போதுமே. உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றானில்லையே. உங்கள் கிருபை வேண்டுமே. உங்கள் கிருபை போதுமே. உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றானில்லையே. யாஷுவா நன்றி. நன்றி ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அன்பு நிறைந்த தேவன் நமக்கு உண்டு. ஆமென். அவர் நம்மை எப்பொழுதும் விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. என்னதான் தொல்லை கஷ்டங்கள் வந்தாலும் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட பேசுகிறவர் இல்லையா? நம்மை அணைக்கிறவர், நம்மை தேற்றுகிறவர். நம்மை தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும். சில நேரங்களில் இருளாய் தோன்றிடும். அப்பொழுது நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜ்வா.
உண்டாகிய துதிகளை உடைய சமூகத்தை சமர்ப்பிக்கிறோம். நீ ஆமென். சுகந்த வாசனை நாங்கள் ஏற்றோம். ஆமென்.